windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. The one. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ராகி தோசையும் மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னியும் தான் பண்ண போகிறோம். 2 பவுல் வந்து கேவுர் மாவு வந்து எடுத்துருக்கிறேன். எப்படின்னாக்கா நீங்கள் குவான்டிட்டி வந்து 2 கப்பு எடுத்திங்கன்னா 1 கப்பு வந்து அரிசி மாவாக வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கையை விட்டு 2த்தையும் வந்து சரிப்பங்காக வந்து கலரி விட்டுக்கோங்க. அது கூட வந்து நான் பெருங்காயமும் உப்பும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நான் ப்ரௌன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் உப்பு வேணுன்னாலும் போட்டுக்கலாம். இது 2த்தையும் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பிறகு வந்து தண்ணியை ஊற்றி நல்லாவே வந்து கட்டி எதுவும் இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இது ரொம்ப தண்ணியாக தான் வந்து கரைச்சிக்கின்னு தோசையை வந்து ஊற்றணும். அப்போ தான் வந்து நல்லா மொறுமொறுன்னும் இருக்கும். நார்மல் தோசையை விட இந்த தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ரெகுலராக மாவு இல்லை அப்படின்ட்டு, அரிசி மாவு இல்லை நம்ம வந்து இட்லிக்கு மாவு போடணுமே அப்படின்ட்டு இல்லாமல் நம்மக்கிட்ட கேவுர் மாவும் அரிசி மாவும் இருந்தாக்கா உடனே வந்து சட்டுன்னு ரெடி ஆகிடும் இந்த தோசை. அதுவும் டேஸ்டியாக வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் தண்ணியை விட்டு கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து நல்ல தண்ணி பதத்தில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நம்ம மொத்தமாக வந்து அள்ளி ஊற்றும் போது தண்ணியாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். நான் வந்து இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிப்புக்கு எப்படி போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி போட்டுக்கணும். இது கூட வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை காஞ்ச மிளகா போடுறவங்க காஞ்ச மிளகாவும் வந்து போட்டு நீங்கள் வந்து இதை வதக்கி நம்ம வந்து அது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பும் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வதக்கி எடுத்துகிட்டு நம்ம அந்த மாவில் வந்து சேர்த்துடலாம். நீங்கள் வதக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் இருக்கும். உங்கள் கூட வந்து கேரட் போட்டுக்கணுன்னாலும் கேரட் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது சட்னி செய்யறதுக்கு ஒரு காஞ்ச மிளகா ஒரு 3 பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா வந்து சட்னி வந்து 2 பேருக்கு இல்லை 3 பேருக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா ஒரு 3 போட்டிருக்கேன், வெங்காயம் வந்து ஒரு 2 5 போட்டிருக்கேன் சின்னதாக. இஞ்சி வந்து ஒரு துண்டு அதுவும் அரைஞ்சிக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, தக்காளி வந்து ஒரு 2 தக்காளியும் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இதே வந்து வதக்கிக்கோங்க. இது வந்து நம்ம அந்த மாவு கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்குள்ளே இந்த சட்னியை வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம். இது நல்லா வதக்கி போட்டிங்கன்னா சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா தேங்காவே இல்லாமல் வித்தவுட் தேங்காய் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிக்சியில் நான் வந்து போட்டுக்கிறேன். இது கூடவே வந்து நம்ம பொட்டுக்கல்லையும் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் இல்லாமல் பொட்டுக்கல்லை வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கைப்பிடி பொட்டுக்கல்லை வந்து சேர்த்துருக்கேன். போதும், இதுவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுலேயே வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதையும் வந்து தாளிப்பு கரண்டியில் தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து போட்டுட்டு நம்ம வந்து தாளிப்பை வந்து ரெடி பண்ணிவிட்டு சட்னியில் ஊற்றிட்டோம்னாக்கா சட்னி ரெடி. அவ்வளோதான், சட்னி வந்து தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றுறதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் வந்து தண்ணியாக வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றும் போது நம்மளுக்கு அந்த ரவுண்டாக தான் ஊற்றணுன்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு தோசை மொறுன்னு வரும், அவ்வளோதான். எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கங்கே ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபில்லப்பே வேண்டான்னாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து தோசையை விட்டுக்கலாம். நான் சும்மா கொஞ்சமாக தான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெயே வேண்டான்றவங்க அப்படியே கூட வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு பக்கமாகவே வேகட்டும். நீங்கள் மேலே மூடி போடணுன்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து ஸ்லிம்மில் வைக்காமல் கொஞ்சம் ஹை கொஞ்சம் வச்சு திரும்பியும் ஸ்லிம் பண்ணிங்கன்னா இந்த தோசை வந்து சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம ராகி தோசை தண்ணி சட்னி வந்து ரெடி. சாப்பிட ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் செஞ்சு ருசியாக சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள்.